வணக்கம். எனக்கு ஆதரவு தரும் உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்பொழுது ஒரு கைவேலை செய்வோம் பார்ப்போம். எப்படின்னு சொன்னால், ஒரு பழைய ஃப்ரேம் எடுத்து அதை சுத்தவரை மெல்லிய பிண்டெக்ஸ் ஆணின்னு சொல்கிற அந்த சின்ன ஆணியை எடுத்து சுத்தவரை அடிச்சுட்டு ஒரு ஒழுங்காக அடிச்சிங்கன்னா அந்த அதுக்கு நூல்கள் போடுறதுக்கு சுகம். உங்கள்கிட்ட பழைய காப்பு இருந்தால் அந்த காப்பையும் எடுத்து நடுவில் வச்சுட்டு அப்படியே சுற்றி சுற்றி அதை உங்களை விரும்பின நிறத்தை எடுத்து அப்படியே சுற்றி சுற்றி கொண்டு வர்றதான். அவ்வளோதான். இந்த காப்புக்குள்ளால் போட்டு போட்டு அதை இறுக்கி கொண்டு அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் சரி. இது பிறகு நீங்கள் அதை ஒன்று முடிஞ்சேன்டா அதை கட்டி போட்டு பிறகு திருப்பி அதுலேருந்து காப்புக்குள்ளே போட்டு திருப்பி இதை தொடங்குறேன். அந்த நூல் இதை நீங்கள் கொஞ்சம் அப்படி மடித்து போட்டு செய்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளால் சுற்றி எடுக்கிறது உங்களுக்கு அது கொஞ்சம் லேசாக இருக்கும். இந்த வட்டத்துக்கு ஒன்று வட்டமாக வெட்டி எடுத்துகிட்டு மட்டையில் அதை அதில் குழுவால் ஒட்டி போட்டு அந்த இப்போ காட்டின பூ இருக்குது தானே, அந்த பூவை அதில் ஒட்டுறது. அது பிளாஸ்டிக் பூ தானே, அது நீங்கள் கடவுளையே வேண்டலாம். அதை இந்த இப்போ ஒட்டுறேன்னு பாருங்கள். அந்த குழுவால் தான் ஒட்டினான். ரெண்டாக கொஞ்சம் நெருக்கமாக நிற்கும். அது முடிஞ்சால் என்ன, நீங்கள் உங்களுக்கு விரும்பினா லைட்டை போட்டு சுவரில் மாட்டி விடலாம். நான் சுவரில் விளக்கு சின்ன லைட் போட்டு தான் வச்சுருக்கிறேன். இரவில் வடிவாக இருக்கும். அதை போட்டு இருந்தால் இதாக செய்து முடிஞ்சுது. நீங்களும் விரும்பினா செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.